இனிய மாலை வணக்கம். குவிகம் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பாம்பே கண்ணன் எனது இனிய நண்பர். நமது அனைவருக்கும் இனிய நண்பர். அவருக்கு அறிமுகம் என்று தேவையில்லை. அவரைப் பற்றி அறிமுகம் சொல்வதென்றால், இன்றைக்கு முழு நேரமே நானே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இருந்தாலும் அவரைப் பற்றி சொல்வது எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயல். அதை இப்பொழுது நிறைவேற்றுகின்றேன். ஏற்கனவே சொன்னதைப் போல அவர் எனது இனிய நண்பர். சென்ட்ரல் பேங்கில் பணிபுரிந்தவர். அவர் நாடக நடிகராக தான் முதலில் வந்தார். நாடக ஹீரோவாக நெறைய நாடகங்கள் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நெறைய நாடகங்களை இயக்கவும் செய்திருக்கிறார். வங்கியில் இருக்கும்பொழுது, வங்கியில் நாடகத் துறையில் அவர் இயக்கியது மட்டுமல்லாமல், பொது மேடையிலும் எனக்கு தெரிந்து அவர் முதலில் நடித்த நாடகம் வந்து ஃப்ளைட் 172 மவுலியோட நாடகம் என்று நினைப்பு. அதற்கு பிறகு அவர் நிறைய நாடகங்களை ஒரு நாடகக்காரன் என்று ஒரு அமைப்பையும், ஒரு குழுவையும் ஏற்படுத்தி பண்ணியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் நாடகங்களை ஒலி வடிவில், அதாவது டிவிடியில், ஒலி இல்ல, ஒளி வடிவில் 2யும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அது ஒரு புது கான்செப்ட்டயே ட்ரை பண்ணாரு அந்த மாரி. அதாவது ஒரு நாடகத்த அப்படியே ஒரு டிவிடில பண்ணி அத சேல் பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஒரு முயற்சி பண்ணார். சுபா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி. ஆனா அவருடைய அவருடைய என்ன சொல்லணும்? யுஎஸ்பின்னு சொல்ல போறது என்னன்னா, அவருடைய ஆடியோ புக்ஸ் தான். ஆடியோ புத்தகங்களுக்காக ஒரு புதிய ஒரு சகாப்தத்த தமிழ்ல உருவாக்கினவர் பாம்பே கண்ணன் தான். அதுல ஒரு விதமான சந்தேகமும் இல்ல. இன்றைக்கு ஆடியோ புத்தகம் என்று தமிழ்நாட்டுல சொல்லப்படுகிறது என்றால், அதற்கு முக்கியமான காரணம் பாம்பே கண்ணன். அவர் இன்னொன்னு அவருக்கு ஒரு 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 எனக்கும் அவருக்குள்ள ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் அல்லது ஒரு இது என்னன்னா, பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவையில தான் அவர நான் முதல்ல சந்தித்தேன்னு நெனைக்கிறேன். பொன்னியின் செல்வன் மேல உள்ள ஒரு இதனால, அத ஆடியோ புத்தகமா எப்படியோ கொண்டு வரணுங்கிறதுக்காக பெரிய முயற்சி அவருடைய நண்பர் வெங்கட்ராமன் ஒரு சிஇஓவா இருக்கார் பெங்களூர்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து பொன்னியின் செல்வன் அண்ட் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சு, அதுல முதல்ல பொன்னியின் செல்வன் புத்தகத்த 78 மணி நேரம் போடக்கூடிய ஒரு ஆடியோ புத்தகமாக பண்ணாரு. அது ஒரு உண்மையிலே ஒரு பெரிய சாதனை. மத்த ஆடியோ புத்தகங்களுக்கும், இவருடைய புத்தகங்களுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, மத்ததுல ஒரே வாய்ஸ் ஒருத்தரே தான் சொல்லுவாங்க. எத்தன கேரக்டர் இருந்தாலும். ஆனா, இவர் ஒரு நாடகம் போல ஒவ்வொரு கேரக்டருக்கும் தகுந்த ஆட்களை அதுக்காக அவங்களுக்கு ட்ரெய்னிங் எல்லாம் குடுத்து, பிறகு அவர்களை அத நடிக்க வைத்து, அந்த உணர்ச்சிபூர்வமாக அவர் நாடகங்களை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் அவருடைய ஆடியோ புக்கு. அந்த இவரு பண்ண ஆடியோ புத்தகங்கள் எண்ணிக்கை சொல்லப்போனோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். கல்கியோட புத்தகங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அவர் ஆடியோ புத்தகமா பண்ணியிருக்காரு. பொன்னியின் செல்வன், கல்வனின் காதலி, அலைவோசை, மோகினி தீவு, பார்த்திபன் கனவு, சோலைமலை இளவரசி, பவானி பிஏ, மகுடபதி, தேவகியின் கணவன், பித்தளை ஒட்டியாணம், பாழடைந்த பங்களா, பிரபல நட்சத்திரம், சோலைமலை இளவரசி என்று கல்கியுடைய எல்லா நாடகங்களையும் ஒலி வடிவில் பண்ணியிருக்கிறார். சாண்டில்யன் கடல்புறா அதனுடைய அ வெளியீட்டு விழாவிற்கு நானும் சென்றிருந்தேன். அதேபோல பொன்னியின் செல்வன் வெளியீட்டு விழா அரங்கு நிறைந்த இடமாக நாரதா கானசபா மெயின் ஹால்ல ரொம்ப சிறப்பா நடைபெற்றது. அதுக்கும் நான் சென்றிருக்கிறேன். அது ராகி ரங்கராஜனுடைய நான் கிருஷ்ண தேவராஜன், திக் திக் கதைகள், வேணுகோபாலனுடைய திருவரங்கன் உலா, தேவனுடைய துப்பறியும் சாம்பு, ஜஸ்டிஸ் ஜெகநாதன், பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம், பகவத்கீதை, சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய மகாபெரிவியா புத்தகம், ஜெயகாந்தனின் அக்னி பிரவேசம், ஜெய ஜெய சங்கரா, காலச்சக்கரம் நரசிம்மனின் பஞ்சநாராயணன் கோட்டம், இந்திரா சௌந்தரராஜனுடைய 5 வழி 3 வாசல் இப்படி பல புத்தகங்களை அவர் ஒலி வடிவில் கொண்டு வந்திருக்கிறார். அவர் வீட்டிலேயே தனி இதுக்காக ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் ரூம் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக செய்தவர் அது. அது குவிகத்தோடு ரொம்ப காலம் இணைந்தவர். குவிகத்துக்கு அவர் ஒரு தடவ பொன்னியின் செல்வன் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. பொன்னியின் செல்வன ஒரு டெலிஃபில்மா எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி செய்தார். மணிரத்னத்துக்கு முன்னாடி அவர் முயற்சி செய்தவர் நம்ம இவரு தான். பாம்பே கண்ணன் தான். அதுக்காக கிரவுட் ஃபண்டிங் எல்லாம் ட்ரை பண்ணாரு. ஆனா, அது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வர முடியல. அத அவர் எடுத்தாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 லட்சம் செலவு பண்ணி, அத ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் கிளிப்பிங் மட்டும் எடுத்து ஒரு ட்ரெய்லர் மாரி போட்டு, அத நம்ம குவிகம் இல்லத்துல அதை ஒளிபரப்பினார் அத. ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவருடைய குரல் இவருடைய குரல் தான் ரொம்ப என்னை மிகவும் ஈர்த்தது இவருடைய குரல் தான். எல்லா ம். புத்தகங்களையும் அந்த வர்ணனைகள், அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ட வந்து பாம்பே கண்ணன் அவர்கள் தான் பண்ணுவாரு. ரொம்ப சிறப்பா இருக்கும். குவியத்துல நம்ம காந்தியின் 5 வினாடிகள்னு ஒரு நாடகம் ஒண்ணு பண்ணோம். ஒரு ஒலி நாடகமா பண்ணோம். அதுக்கு இயக்கினவர் இவர்தான்.
அப்புறம் இவருடைய ஆடியோ புத்தகங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஆடியோ மீடியாவிலும் இருக்கும். சவுண்ட் கிளவுட், ஸ்டோரி டெல், புஷ்பகா, அ அப்புறம் ஆடிபிள், அமேசான் இப்படி எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா இவர் மாஸ்டர் பீஸ்ன்னு நான் இப்ப பார்க்கிறது என்னன்னா, இவருடைய அரங்காயனம். இப்ப சமீபத்தில அவரு வெளியிட்ட அரங்காயனம் என்பது அவருடைய ஒரு ஆவணப்படம். அது என்ன, எப்படி என்பதை பற்றி விளக்கமாக அவரே சொல்வார். இப்போ இவ்வளவு பெரிய நீண்ட முன்னுரையுடன் பாம்பே கண்ணன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். பின்னாடி நாம் கேள்விகளை கேட்கலாம் அவரிடம். அதற்கு அவர் பேசுவதற்கு முன்னால் நண்பர் கிருபானந்தன் அவர்கள் அவருடைய ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனையும், அவருடைய அந்த அரங்காயனத்தை பற்றிய ஒரு வீடியோவையும் இப்போ நமக்காக ஷேர் ஸ்கிரீன் பண்ணுவார். கிருபா. பொன்னியின் செல்வன் அண்ட் ஃபிரெண்ட்ஸ் பிரசன்ஸ் அரங்காயனம். அதை பற்றிய ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். அவர் விளக்கமா அவர் சொல்லுவாரு. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே போயிடலாம் கிருபா. இப்போ அந்த வீடியோ அரங்காயனத்தினுடைய ட்ரெய்லர் நம்ம பார்க்க போறோம். சவுண்ட் வரல போல இருக்கு. ஸ்ரீரங்கம், திருவரங்கம், இது வெறும் பெயர்தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இது ஒரு தனி உலகம். உலகளந்த பெருமாள் பார்க்கடல் சூழ சயனித்திருப்பது போல இங்குள்ள பெருமாள் காவிரி கடல் சூழ சயனித்திருக்கிறார். திவ்ய தேசங்களில் முதல் தேசம், 108 திவ்ய தேசங்களில் ராஜகோபுரமாக திகழும் தேசம். ஆராத வருளமுதம் புதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோளாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனுக்கு துணையாம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில். இந்த ஊரோட அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா, பார்க்கடல்ல எப்படி 7 கடல்களை தாண்டி நாம வைகுண்டத்தை அடையிறோமோ அதே மாதிரி இங்கே 7 பிரகாரங்களை தாண்டி உள்ளே நாம பெருமாளை சேவிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அரங்கன் வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தர். அவங்க அந்த அரங்கனை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. அரங்கன் சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிடுவாங்க. அரங்கன் சந்தோஷமா இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஊர்ல எப்பவுமே ஆனந்தம் தான், உற்சவம் தான், கொண்டாட்டம் தான்.
நம்ம பாரத தேசத்துல அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் பஞ்சமே இல்லை. ஆனா எல்லா அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் மேல இந்த ஊர்ல சுமார் 700 வருஷங்களுக்கு முன்னால ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த அதிசயம் நடந்தது. அதத்தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் மேல ரங்கநாதன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருமாள் நம் பெருமாள் அப்படின்னு கோடிக்கணக்கான பக்தர்களால் அழைக்கப்பட போகின்ற சம்பவம் நடந்த கதை. தேங்க்யூ ஸோ மச் சுந்தரராஜன் சார். மிக்க நன்றி. ஒரு பெரிய அறிமுகம் கொடுத்தீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்லேருந்து இதில் போகலான்னு தான் நினைக்கிறேன். முதல் வந்து எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, முதல்ல அரங்காயணம் அப்படிங்கிற ஒரு பேரே நிறைய பேருக்கு அறிமுகமாகாமல் இருந்தது. அரங்காயணம்ங்கிற டைட்டில் எதுக்காக வச்சோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ராமருடைய வனவாசம் 14 ஆண்டுகள், இந்த அரங்கனுடைய வனவாசம் 48 ஆண்டுகள். 48 ஆண்டுகள் ஒவ்வொரு காடு மேடு மலைன்னு தாண்டி அரங்கனும் பயணிச்சிருக்காரு. ஸோ அரங்கனுடைய பயணம் அப்படிங்கிறது தான் இதில் எனக்கு ஒரு முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால அயனம் அப்படின்னா பயணம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு நான் படித்தேன். தமிழ் பண்டிட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு சில பேர் டிஸ்பியூட் பண்ணாங்க. அயனம்னா பயணம் இல்லை, அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னாங்க. அப்புறம் நான் கூகுளில் தேடி பார்த்து அயனம் மீன்ஸ் டிராவல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்தது. அதனால அரங்கனின் பயணத்தை அரங்காயணம் அப்படிங்கிற டைட்டில் வச்சோம். ஸோ ஆரம்பத்தில் இந்த டைட்டில் எல்லாருக்கும் முதல்ல அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகலை. இப்போ போக போக அரங்காயணம் அப்படிங்கிற டைட்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ப்ரொனன்சியேஷன் நிறைய பேருக்கு அதில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கு. இருந்தாலும் அரங்கனுடைய பயணத்தை நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். இது அடுத்த கேள்வி எல்லாரும் கேட்கறது, இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு எதனால வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறது. சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி ஒரு 26 ஆடியோ புத்தகங்களை தயாரிச்சிருக்கேன். 425 மணி நேரம் கண்டென்ட் எங்கிட்ட ஒலி வடிவில் இருக்கு. ஹிந்துவில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதியிருந்தாங்க, மை ஆடியோ புக்ஸ் ஆர் கேமரா இல்லாத சினிமா அப்படின்னு. ஏன்னா அதில் நம்ம எல்லா விதமான ஒலியும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ரீரெக்கார்டிங்கு, வாய்ஸு, சாங்கு எல்லாமே நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த ஷெட்யூல் ஆஃப் டூயிங் அன் ஆடியோ புக் இஸ் நாட் லெஸ் தென் மேக்கிங் அ மூவி. ஸோ நான் விளையாட்டாக சொல்லுவேன், நான் ஒரு 425 மணி நேர கண்டென்ட்டை நான் ஒலி வடிவில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கேமராக்குங்கிறத மாத்திரம் எடுத்திருந்தா கூட அட்லீஸ்ட் இது ஒரு மினிமம் ஒரு 25 திரைப்படங்கள் தயாரித்ததுக்கு சமமாகும் அப்படின்னு. நியாயமாக பார்த்தா 200ன்னு வரணும். பட் 25 படங்கள் எடுத்ததுக்கு சமமான ஒர்க்கு இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கலைஞர்கள் என்னுடைய ஒலி புத்தகங்களை பங்கேற்றிருக்காங்க. இது சப்பாட். அப்போ எனக்கு அதாவது நம்ம எப்போதும் சொல்லுவோம், அரங்கன் பெருமாள் தீர்மானம் பண்றாரு, நம்மளுடைய வேலைகள்லாம் எப்படி நடத்தணும், எப்போ நடத்தணுங்கிறத அவர் டிசைட் பண்ணுவாரு, அது எப்போ கைகூடி வரும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் பிரத்யட்சமா அனுபவிச்சேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப வருஷமா இந்த திருவரங்கன் உலா அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், சி வேணுகோபாலன் எழுதின புஸ்தகத்தை படிக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் தான் அதை ஒலி புத்தகமாங்கிறது தாட்டே வந்தது. முதல்ல அதை படிக்கணுங்கிற ஆசைக்காக நான் அந்த புக்கை எங்கே கிடைக்கும்னு தேடி பிடிச்சி வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பொன்னியின் செல்வனை கேட்ட ஒரு ரசிகர் என்னை தேடி வந்தாரு. சி வேணுகோபாலன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியாது. அவர் அப்போ இல்லை, உயிரோடு இல்லை. அப்போ அவர் சொந்தக்காரங்க யார் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சீனிவாசன் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்தார். வந்துட்டு, நான் இந்த மாதிரி உங்களோட ஒலி புத்தக ரசிகர் சார், எனக்கு ரொம்ப உங்களுடைய ஃபேன், நான் உங்களுடைய ஒலி புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய கம்பெனிக்காக ஒரு சின்ன டொனேஷன். ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட். அவர் அவர் அவ்வளோ பிஆர்ஓ பண்ணுற ஒரு டைப் ஆஃப் பர்சன். அவர் ரொம்ப ஜாலியாக இருந்தார். அவரை கூப்பிட்டு கல்வனின் காதலி ஒலி புத்தகத்தை 2 பாட்டெல்லாம் பாட சொன்னேன். சடனாக அவர்கிட்ட நான் பேச்சு வந்தபோது எனக்கு திருவரங்கன் உலா புஸ்தகத்தை ஒலி வடிவில் செய்யணும், ஆனால் வேணுகோபாலுங்கிறவர்
இல்ல இப்போ அவங்க சொந்தக்காரங்க யார் இருக்காங்க எனக்கு தெரியல, எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு நான் கேஷுவலா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு ஏதோ ஒரு யார் மூலமாவோ கேட்டு ஸ்ரீ வேணுகோபாலுடைய சிஸ்டருக்கு ஆட்டோ ஓட்டுற ரமேஷ்னு ஒரு கேரக்டர், ஒரு ஆட்டோக்காரரை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு நான் ஆட்டோக்காரரை அழைச்சிட்டு போறேன் வாங்க சார் சொல்லி என்ன வந்து கே நகருக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ஆட்டோக்காரர் மூலமா நான் வந்து சி வேணுகோபாலன் வீட்டுக்கு போறேன். அம்புஜம்மாள்னு சி வேணுகோபாலுடைய சிஸ்டர் தான் வயசானவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே அதை பத்தி எல்லாம் பெருசா தெரியல. ஆனா அவங்களுடைய டாக்டர் வந்து மைத்திலின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் இருக்காங்க. அவங்க மூலமா கான்டாக்ட் கிடைச்சு அவங்க கிட்டக்க பேசி அவங்க வந்து இதெல்லாம் நான் எதுவுமே செய்யல. இதெல்லாம் செய்யறது சீனிவாச பெருமாள், சீனிவாசன் வந்து என் கூடவே வந்து அவரு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பத்தி பேசுறாரு அவரு. அப்போ அவர் மூலமா கேட்டோம்னா அது அவங்க வந்து சரி பண்ணுங்க. ஆனா நாங்க வி ஹவ் டு டாக் டு நர்மதா பப்ளிகேஷன்ஸ், அவங்கள்ட்ட தான் இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. எனக்கு இன்னும் புரியல. நர்மதா பப்ளிகேஷன் கேட்டேன், ரைட்ஸ் யார்ட்டு இருக்கு, எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. சரி நீங்க பேசிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய மனசு பண்ணி நர்மதா பப்ளிகேஷன்ல நமக்கு வந்து அதை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ முதல்ல நான் ஒரு ஆடியோ புஸ்தகத்தை தான் வாங்கினேன். அப்ப என் சிந்தனையில நான் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாம் தயாரிக்க போறோங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு பெருமாள் எவ்வளவு பெரிய ரூட் போட்டிருக்காருன்னு பாருங்க. திஸ் ஹேப்பன்ட் இன் 2018 ஆர் சம்திங் லைக் தட். அப்போ இதை முடிச்ச உடனே இந்த ஆடியோ புக்கு நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் நல்லாவே போகக்கூடிய நாவல். அந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு 2 விஷயம் மனசுல பட்டது. ஒண்ணு வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உண்மையா நடந்த சம்பவம் 20%, மீதி 80% தன்னுடைய கற்பனையை கலந்து ஒரு கதையை கொடுத்தார் அவர். அந்த 20% உண்மை கதை நடந்திருக்கிற விஷயங்கள் அது அப்படியே என் மனசை வந்து ரொம்ப பாதிச்சுது. என்னன்னா, ஒரு வார்த்தையால சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். நம்ம வந்து நமக்கு வந்து வீட்டுல வந்து ஒருத்தருக்கு சின்ன கஷ்டம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஊர்ல கஷ்டம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஊரை காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் அந்த காலத்துல எல்லாம். அதுக்கப்புறம் நாட்டை காப்பாத்துறதுக்கு பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரு விக்கிரகம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடல், இந்த ஒரு ஐடலை காப்பாத்துறதுக்காக கிட்டத்தட்ட 25,000 30,000 பேர் தங்களோட உயிரை தியாகம் பண்றாங்க அப்படின்னா அது எனக்கு அதோடைய இது புரியல. அப்பதான் தெரிஞ்சது நான் சொல்ற வார்த்தை ரொம்ப தப்பு. அது ஐடல் இல்ல, அது அவங்களுடைய ராஜா, அவங்க குடும்பத்துல ஒருத்தர். ஸ்ரீரங்கத்துல இருந்தவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவர். அவங்க ராஜா, அவருடைய தலைவர். அவருக்கு ஒரு கஷ்டம்னா அந்த குடும்பமே எழுந்து நின்னுது. அந்த நேரத்துல வந்து முகமது பின் துக்ளக்குடைய இன்வேஷன் நடந்த காலகட்டங்கள் அது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து மாலிக் காஃபூருக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன் வருது. முதல்ல மாலிக் காஃபூர்னு ஒருத்தர் வந்தாரு, அது என்னாச்சுன்னு என்ன கேட்பாங்க. மாலிக் காஃபூர் வந்தாரு, சீசனல் கஷ்டங்கள்னால ஹி வெண்ட் பேக். தென் எகெயின் துக்ளக் தான் சுல்தானா மாறினோடனே ஹி கம்ஸ் வித் பிக்கர் பெட்டாலியன் அண்ட் ஸ்ரீரங்கத்தை அட்டாக் பண்றாங்க. அவங்க அந்த நேரத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஐடலை எடுத்துட்டு ஒரு 52 பேர் கொண்ட குழு அந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு புறத்துடுறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஐடல் வந்து சுல்தான் கையில சிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அந்த வேற்று மனிதர்கள் அந்த வேறு நாட்டை சேர்ந்த மனிதர்கள் அந்த விக்கிரகத்தை உடைக்கக்கூடிய மனிதர்கள். அவங்க விக்கிரகத்தை உடைப்பாங்க, உருக்குவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பல விக்கிரகங்கள் உருக்கப்பட்டு தங்க கட்டியாவோ பஞ்சலோக கட்டியாவோ தான் இருக்கு. அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கையில இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து எடுத்துன்னு போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மூலவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மூலவருக்கு முன்னாடி ஒரு சுவர் எழுப்பி மூலவருக்கு முன்னாடி ஒரு ஒரு டூப்ளிகேட் ஐடல் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இது எல்லாமே வந்து அந்த சமயபுரம் கிட்டக்க அவர் வந்தாச்சு. அந்த சுல்தானுடைய படைகள் அந்த கண்ணபுரம் பேர், அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்பிடுறாங்க. 52 பேர் போறாங்கன்னா 52 பேர் ஸ்ரீதேவி பூதேவியோட உபய நாச்சியார்களோட பெருமாளையும் எடுத்துட்டு பெருமாளுடைய நகைகள், சமையல் பாத்திரங்கள், மற்ற இத்தியாதிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. எங்க போறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்ணி போறாங்க. அப்படி போகும்போதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ஊரை விட்டு நம்ம கிளம்பிட்டோம்,
இனிமே இந்த சுல்தானுடைய இன்வைஷன் இல்லாத ஊர்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் லெக் அவங்க மதுரை நோக்கி போறாங்க. ஸோ அப்படி போகும்போது மதுரையில கிட்டக்க ஜோதிஷ்குடின்னு ஒரு ஊர். அது வந்து நிறைய சமணர் குகையெல்லாம் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 2 வருஷம் பெருமாளை வச்சு இவங்க அங்க பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு மதுரையில இருந்து இது ஸ்ரீரங்கத்துல இருந்து மதுரைக்கு போறதுக்கு உங்களுக்கு 6 மாசம் ஆயிருக்கு. அப்படின்னா நீங்க அந்த கண்டிஷன் ஆஃப் த ரோடு, மலைகள், மிருகங்கள் இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அங்க போய் ஒரு 2 வருஷம் இது அந்த பீடம் இன்னைக்கும் அந்த பீடம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த பீடத்துக்கு மேல இன்னைக்கு கல்லு உருண்டு விழுந்துருக்கு. 1 வருஷமா தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சுஜாதா தேசிகன் வந்து அந்த இடத்த படம் எடுத்து எனக்கு கொடுத்திருக்காரு. அப்போ வந்து பெருமாள் இவங்க பூஜித்த அந்த இடம், அந்த பீடம் அவர் எடுத்திருக்காரு. அப்போ இப்பவும் அந்த இடம் இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் கல்லு மூடப்பட்டு இருக்கு. அது ஒரு சமணர் குகை. அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். சின்ன சின்ன அனுபவங்கள் தான் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ எவ்வளவு டைம் இருக்குமோ அவ்வளவு மேக்ஸிமம் நான் என்னால சொல்றேன். அந்த இடத்துக்கு அந்த ஊரு வந்து அந்த ஜோதிஷ்குடி அப்படிங்கிற கொடிக்குளம்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்குள்ள போனா அந்த கிராமத்து ஜனங்கள் வந்து அந்த கிராமத்துக்குள்ளேயே யாரும் செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அங்க நாங்க வெளியிலேயே செருப்பை கழட்டி போனோம். கையில எல்லாருக்கும் ஒரு குச்சி எடுத்துங்க அப்படின்னாங்க. ஏன்னா ரொம்ப பாம்பு நடமாட்டம் இருக்கிற ஏரியா. அந்த இடத்த கண்டுபிடிச்சதே அரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்காலர். என் கூட டிராவல் பண்ணவர் கிருஷ்ணமாச்சாரி, வைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற அவரு ஒரு 85 வயசுல வச்சு அவரு எங்க கூட அவரும் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். அரங்கராஜன் அவரு ரொம்ப க்ளோஸ். அவர் மூலமா தான் இந்த ஜோதிஷ்குடிங்கிற இடமே கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அந்த இடத்துக்கு எங்களெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. இப்போ வந்து அவங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு அந்த ஊர்ல ஏதோ யாரோ ஒரு மகான் சமாதி அடைந்திருக்கிறார் என்ற அளவுதான் தெரியுமே தவிர, இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு அவர்தான் பிள்ளை லோகாச்சாரியார். அவருடைய தலைமையில தான் ஒரு 52 பேர் குழு கொண்டு வந்து அங்க நிறுத்தினாங்க. அவங்க தான் வந்து அந்த இடத்துல பெருமாள் அங்க இருந்தாரு, நம்பெருமாள் அங்க இருந்தாரு அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு அப்ப தெரியாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அங்கேயே ஒரு சுனை ஒண்ணு இருக்கு, ஒரு தாமரை குளம் ஒண்ணு இருக்கு. ரொம்ப மெடிசினல் சுனை அது. அந்த தாமரை குளம் மெடிசினல் எல்லாம் நாங்க இது எங்க இருக்குன்னா ஆனைமலைன்னு இருக்கு. நம்ம மதுரைக்கு என்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆனைமலை ஒரு யானை படுத்த மாதிரி ஒரு மலைத்தொடர் ஒண்ணு. அதோட டெயில் பார்ட்ல இந்த இடம் இருக்கு. அங்க ஒரு 2 வருஷம் வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து எங்க போலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணும்பொழுது இவங்க வந்து மதுரைக்கு போலான்னு கிளம்புறாங்க. மதுரைக்கு போற வழியில தான் இவங்க தங்கின இடம் வந்து அழகர் மலை காடுகள். அந்த அழகர் மலை காடுல ஒரு கிணத்தடியில பெருமாளை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பெருமாளுக்கு தீர்த்தம் கொடுத்து அங்க சாப்பாடு. இவங்க எப்படின்னா இந்த 52 பேர் இருக்காங்கன்னா இவங்க வந்து பெருமாள் சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படின்னா பெருமாளுக்கு என்ன கிடைக்குதோ நைவேத்தியத்துக்கு அதுதான் அவங்களுடைய சாப்பாடு. இலை தழை கிடைத்தா அது இலை தழை தான் அவங்களுக்கு சாப்பாடு. பெருமாள் சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு பழம் கூட சாப்பிட மாட்டாங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அத தெய்வ பக்தின்னு சொல்றதா அது அதாவது அதெல்லாம் நம்ம கேட்க போனா பார்க்க போனா ரொம்ப சிலிர்க்கும் அப்படியே உடம்பு. எனக்கு வந்து அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப இமோஷனலி டச். அதுவும் இப்போ நான் தான் அப்படின்னு நினைச்சா எனக்கு இன்னைக்கு என்னோட அரங்காயணம் பார்க்க வர அந்த 300 பேர் ஆவரேஜா ஐ எம் கெட்டிங் ஆடியன்ஸ் பர் ஷோ. அந்த 300 பேரும் கண்ணீர் விட்டு அழறாங்க அப்படின்னா ஒரு பாசமலர் பாக்குற மாதிரி அந்த படத்தை பாக்குறாங்க. கடைசியில வரும்போது எல்லாரும் ஒவ்வொன்னு அழுதுகிட்டே வந்து என் காலில் வந்து விழுறதும் என்னை கையை பிடிச்சிக்கிறதும் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் நான் எதிர்பார்த்து செய்யல. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா வந்து என்னை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு அதாவது நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி எல்லாம் பேசினவன் இல்லை. என்னுடைய காலேஜ் மேட்ஸ் இதை பத்தி எல்லாம் தெரியும் நான் எப்படிப்பட்டான் இருந்தேன் அப்படிங்கிறது. அவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து என்னன்னா என்னுடைய ஒரு ஒரு அடி ஒரு ஒரு ஸ்டெப்பும் நான் வந்து இப்போ எந்த ஒரு சிந்தனையும் எல்லாம் பேசாம இருப்பேன். அதுவா தீர்மானம் பண்ணப்படும். எங்கேயான ஒரு இடத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அதுவா வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து இந்த தெய்வீக சமாச்சாரங்கள்லாம் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. தான் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க யோசனை பண்றேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஜோதிஷ்குடியை தாண்டி பழமுதிர்ச்சோலை திருமால் இரும் சோலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமால் இருந்த இடம், பெருமாள் இருந்த இடம். அந்த இடத்துல அந்த கிணத்தடிக்கு நாங்க போய் பார்த்தோம். ரொம்ப அன்பார்ச்சுனேட்லி சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து என்னன்னா
அந்த இடத்துல வந்து மந்திரவாதிகள் எலுமிச்சம்பழத்தையும் குங்குமத்தையும் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெருமாள் இருந்த இடம் மாதிரி இல்லை அந்த இடம். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு லெக் பெருமாள் வந்து அங்கிருந்து எங்க போனார். அப்போதான் மதுரையில வந்து சுல்தான சாக்குப்பைடு மதுரை. ஸோ இனிமே அடுத்த ஸ்டெப் மதுரைக்கு போக முடியாது. அங்கிருந்து எங்க போகலாம்னு அவங்களுக்கு தெரியல. எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியல இந்த 52 பேருக்கு. இதெல்லாம் நான் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச விஷயங்கள். ரிசர்ச் ஆன் புக்ஸ் அண்ட் ரிசர்ச் மேட் பை அதர்ஸ். நான் பண்ண ரிசர்ச்ன்னு சொல்றதை விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேல இந்த ரிசர்ச் பண்ணிருக்காங்க. வைஷ்ணவி ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார், அரங்கராஜன் சுவாமிகள், அப்புறம் வந்து நிறைய அந்த ஹிஸ்டோரியன்ஸ் நிறைய பேரு. இவரு நம்ம ஸ்ரீ வேணுகோபாலன் இவங்களெல்லாம் பேஸ் பண்ணி அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கு கிடைச்ச சான்று வந்து கோவில் ஒழுகு அப்படின்னு சொல்லப்படுற கல்வெட்டுக்கள்ல கிடைச்ச சான்றுகள். அந்த சான்றுகள் தான் வைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார் புஸ்தகமா போட்டிருக்காரு. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புஸ்தகங்கள்ல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஓல்டஸ்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரா விஜயம் அப்படின்னு. நம்ம குமார கம்பனருடைய மனைவி மதுரா அவங்க வந்து ஒரு மதுரா விஜயம் அப்படிங்கிற எழுதியிருக்காங்க. அந்த அவங்களுடைய ராணி கங்காதேவின்னு பேரு. அவங்க எழுதின அந்த கதையில அவங்க வந்து நிறைய தன்னுடைய கணவர் எங்கெல்லாம் போருக்கு போனாரு, எப்படி எல்லாம் சண்டை போட்டாரு, அதை தவிர அந்த சில சிங்கார ரசமெல்லாம் அதுல சொல்லி கிள்ளி வரும்பொழுது இந்த போர்ஷனை பெருமாளை பத்தின இந்த போர்ஷன் அதுல கொடுத்துருக்காங்க மதுரா விஜயத்துல என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள்ல தான் இதுக்கு வந்து பேஸ். ஸோ எல்லாரும் கேட்குறாங்க என்ன பேஸ்ன்னு. இருந்தாலும் அதுல இன்னொரு குறிப்பு கூட நான் சொல்லுவேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, கிருஷ்ணமாச்சாரியார் நிறைய இடத்துல அதுல பேசியிருக்காரு. அவருக்கு 85 வயசு. கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகும். நான் சொன்ன சில விஷயங்களே அவர் சொல்லுவாரு. அப்ப என்னால கேட்பாங்க, 2.5 மணி நேரம் எடுத்திருக்கிறீங்க, நீங்க சொன்ன விஷயத்தையே அவர் சொல்றாரு, அது எப்படிங்க நீங்க சொன்னது மட்டும் போதாதா, அவர் எதுக்கு அப்படின்னு. நான் பாம்பே கண்ணன் ஒரு சினிமாக்காரன், ஒரு நாடகக்காரன், ஒரு சாதாரண ஒலி புத்தக தயாரிப்பாளன், வாய்ஸ் கொடுக்கிறவன். நான் வந்து ஒரு பெரிய விஷயம் ரங்கநாத சுவாமியை பத்தி நான் வந்து ஆத்தென்டிகேட்டட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் எடுத்து சொன்னால் அது வந்து ஒரு டப்பிங் குரலா தான் இருக்க முடியுமே தவிர என் மூலமா அதுக்கு ஸ்டாம்பிங் கிடைக்காது. ஸோ அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாம்பிங்கை கொடுத்தவர் அந்த கிருஷ்ணமாச்சாரியார். இது என்னுடைய பரவலா நிறைய பேருடைய கருத்துக்கள் அபவுட் திஸ். ஸோ இது மாதிரி இங்கிருந்து போறது வந்து எங்கெங்கெல்லாம் போறாங்க அப்படின்னா அவங்க பொள்ளாச்சி வழியா திண்டுக்கல் வழியா கிளம்பி கோழிக்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. கொல்லம் கோழிக்கோடுன்னா அங்க வந்து கேரள அரசர்கள் இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த சுல்தான்கள் இந்த இன்வேஷன்ல இவங்களால குதிரையை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டி அதர் சைடு போக முடியாது, மலை நாடுக்கு போக முடியாது. அதனால இருக்கிறதுலே சேஃப் பிளேஸ் அதுதான் அப்படின்னு. ஸோ கோழிக்கோடுல பார்த்தசாரதி பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு, கோவிந்தபுரம்ங்கிற இடத்துல. அந்த கோயிலுக்கே நாங்க போனோம். பெரிய கோவிலா இருக்கு, ஆனா மாடர்ன் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஆனா அங்கதான் சில கோட்டை கொத்தலங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த இடமா இருக்கலாம் அப்படின்னு. என்ன ஒண்ணுன்னா அந்த இடத்துல ஒரு பெருமாள் இல்லை, கிட்டத்தட்ட 1000 விக்கிரகங்கள் சவுத் தமிழ்நாடுல இருந்து அங்க போயிருக்கு, இன்க்ளூடிங் நம்மாழ்வார், ஆழ்வார் திருநகர்ல இருந்து. ஸோ அந்த இடம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில அந்த இடம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். ஸோ அந்த கேரளா அரசர்கள் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ கேரளா, ஸோ கோழிக்கோடுல இருந்து முந்தேரி, அதாவது நாங்க வந்து ஒரு இனோவா கார் எடுத்துட்டு நான் 2500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன். நாங்க ஒரு 4 பேர், சாரு, கிருஷ்ணமாச்சாரியார், நானு, என்னுடைய கேமராமேன், கேமரா அசிஸ்டன்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து போனோம். ஸோ ஒரு சுத்தி வர்றதுக்கு 2500 கிலோமீட்டர் சுத்தி வந்தோம். அதுல வந்து நாங்க போகும்பொழுது கோழிக்கோடுல இருந்து முந்தேரி ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்கு எங்களை அலோவ் பண்ணல. மிருகங்கள்லாம் வரும் சார், கார் போக முடியாது, நீங்க வேற மெயின் ரோட்ல போங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க. ஸோ ஒரு காருக்கே மிருகங்கள்லாம் வரும். அது இப்போ எல்லாமே ப்ரொடெக்டட் ஏரியா, எல்லாமே டைகர் சாங்சுரி, அந்த சாங்சுரி சென்றுங்க. அவங்க காலகட்டத்துல எவ்வளவு மிருகங்கள் இருந்திருக்கும், எப்படி போனாங்க அவங்க? மலையில எங்க டைரக்ஷன் தெரியாது, ரோடு கிடையாது. அப்போ அவங்க பட்ட, நாங்க படுற இந்த கஷ்டம், அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. கால்நடையா காலில் அவங்க செருப்பு போட்டுனாங்களா, அதை தவிர ஷோல்டர்ல பெருமாள், உபயநாச்சியார்கள், பாத்திரங்கள், பண்டங்கள், வழிப்பழி கொள்ளைக்காரர்கள், எத்தனையோ நகைகள் திருட்டு போகுது, களவு போகுது, எத்தனையோ மிருகங்களால எத்தனையோ அந்த 52 பேர்ல சிலர் இறந்து போறாங்க, பாம்பு கடி, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு குறிக்கோள் பிள்ளை லோகாச்சாரியார் அவர்கிட்ட சொல்லிட்டு
இறந்து போறாரு. இந்த எப்படியாவது இந்த பெருமாளை ஸ்ரீரங்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ, என்ன தியாகம் பண்ணுவீங்களோ தெரியாதுன்னு அவர் மரண தருவாயில அவங்கள்ட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கிக்கிறார். அந்த ஒரு வார்த்தைக்காக அங்க இருந்த அத்தனை பேரும் தன்னுடைய குரு சொன்னாருங்கிறதுக்காக அந்த பெருமாளை எடுத்து இந்த 52 பேர் கொண்ட குழுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு முந்தேரி ஃபாரஸ்ட்ல இருந்து அடுத்து எங்க போலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது நேரா வந்து மேல்கோட்டைக்கு போறாங்க. மேல்கோட்டையில இருந்து திருப்பதி போறாங்க. திருப்பதியில இருந்து அவர் மேக்சிமம் ஒரு 2-3 வருஷம் இருக்கார். திருப்பதியில மேல்கோட்டையில 15 வருஷம் இருக்கார் பெருமாள். அங்க பூஜையெல்லாம் நடக்கிறது. ஸ்ரீரங்கத்துல என்ன பூஜை நடக்குமோ அத்தனை பூஜையும் நடக்கிறது. எல்லாமே அண்டர் கிங்ஸ் ஆஃப் அந்த தேவராயர் அவங்களுடைய கிங்கும் மற்ற அரசர்களால் அங்க ப்ரொடெக்ட் பண்ணவங்க அவங்களுடைய அங்க நடந்து இருக்கு. திருப்பதியிலேருந்து கிளம்பி அப்புறமா 15 வருஷம் கழிச்சு என்டர் தமிழ்நாடு டு சிங்கவரம் அப்படின்னு. இன்னைக்கும் சிங்கவரம் போனீங்கன்னா ஒரு மலை மேல ஒரு ரங்கநாத பெருமாள் இருக்காரு. திருப்பதி ரங்கநாதர் விட பெரிய பெருமாள் அவர். அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் 48 வருஷம் கழிச்சு அவங்க ஸ்ரீரங்கம் என்டர் பண்றாங்க. அதுவும் வந்து வய அழகிய மணவாளம் கோபுரக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் வழியா. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இந்த 52 பேர்ல ஒருத்தர் தான் மிஞ்சிறாரு திருப்பதி காடுல. அந்த ஒருத்தருக்கும் வாய் பேச முடியாமல், பேச்சு துணை இல்லாமல், சாப்பிட என்ன பெருமாளுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த ஒரு பழமோ ஒரு இதையோ சாப்பிட்டு அவர் உயிர் வாழ அவரால் பேசக்கூட தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுந்துக்கணும், பெருமாளுக்கு பூஜை பண்ணணும், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், அந்த என்ன கொடுக்குறோமோ அதை நைவேத்தியத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதரை மிருகம் மாதிரி இருக்காரு. அவரு பேச்சு பேரில் அவரை திருப்பதிக்கு அழைச்சிட்டு வந்து அவர் மூலமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு கடைசியா 48 வருஷம் கழித்து என்ட்ரு பண்றாரு. அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆன உடனே இவங்கெல்லாம் வந்து பெருமாளுக்கு நம்ம ஒரு சப்ஸ்டிடியூட் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விக்கிரகத்தை கிரியேட் பண்றாங்க. அதுக்குதான் பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரிஜினல் பெருமாளும் வந்துட்டார். இப்போ இது 2 பேர்ல யாரு ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண அந்த ஈரம் கொல்லி ஒருத்தனை மூலமா யாரு உண்மையான நம்பெருமாள் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிட்டு ஒரிஜினல் பெருமாள் யாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு கண் பார்வை கிடையாது. அவனுக்கு 90 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற ஜனங்கள் யாருமே இல்லை. எல்லாரும் பாதி பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க, பாதி பேர் கழுத்து தீவப்பட்டு செத்து போயிட்டாங்க. அவன் மூலமா என்ன பெருமாள் யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்ட போதும் அவன் தான் கத்துறான், நம்பெருமாள் நம்பெருமாள் நம்பெருமாள்னு கத்துறான். ஸோ பெருமாளுக்கு நம்பெருமாள் அப்படிங்கிற நாமகரணம் பண்ணது ஒரு தோபி, ஒரு ஈரம் புலி. ஸோ அவரை தான் நம்ம இன்னைக்கெல்லாம் நம்பெருமாள் நம்பெருமாள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கிடையில கோபுரக்குடிங்கிற ஊர்ல இன்னைக்கும் இந்த 12,000 பேர் உயிர் தியாகம் பண்ண 12,000 பேர் 15,000 பேருக்கு இன்னைக்கும் வந்து வருஷத்துல ஒரு தரம் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியாமையே அங்க வந்து காவேரி கரையில தர்ப்பணம் நடக்குது வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த மாதிரி அவங்க ஒரு 12,000 பேருக்கு அவங்களை தெரியாத அந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இன்னைக்கும் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்காங்க வருஷம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில நமக்கு என்ன இல்லை, என்ன எமோஷன்ஸ், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்சஸ், என்ன அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி எல்லாம் இருந்திருக்கு, சஸ்பென்ஸ். இதுக்கிடையில இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த வெள்ளையா ஒரு கோபுரம் தனியா பார்ப்போம். அதோட கதை இதுல இருக்கு. அந்த வெள்ளை கோபுரத்துக்கு வெள்ளை கோபுரம்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறது, அந்த காலத்துல தேவரடியார்கள்லாம் கோவில்ல எப்படி பெருமாளுக்கு சர்வீஸ் பண்ணாங்க, அவங்கெல்லாம் அது தேவரடியார்கள் சொல்லி டான்ஸ் குரூப்ஸ் அவங்க இருந்தாங்க. அவங்க மூலமா ஒரு சுல்தான் கொல்லப்பட்டு அவளும் தற்கொலை செய்து கொள்ள அந்த கோபுரத்திலிருந்து அந்த கோபுரத்துக்கே இன்னைக்கு வந்து வெள்ளை உட்பாடம் இது கொடுத்து வெள்ளை அம்மாளுடைய தியாகத்துல வந்த கோபுரம் தான் இன்னைக்கு அந்த வெள்ளை கோபுரம். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவமும் ஒரு கதை சொல்லும் சம்பவங்கள். ஸோ இவ்வளவு தூரம் வந்து இதுல வந்து என்னுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நான் தீர்மானம் பண்ணேன். ஆனா அதுக்கு வந்து நான் எடுக்கும் பொழுது எனக்கு வந்து இது ஏதோ ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்றோம், என்கிட்டக்க எவ்வளவு பணம் இருக்கோ அதை வச்சு நான் ஒரு சின்னதா டாக்குமெண்ட்ரி பண்றேன். நிறைய காம்ப்ரமைஸ், இதுக்கு மேல என்னால செலவு பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜில் வந்து
வேண்டாம், போதும் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திற அளவுக்கு போயாச்சு. போன பணம் போனா போயிட்டு போகுது அப்படின்னு. என்னுடைய மனைவி தான் இத வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி, எப்படியாவது நீங்க இத கொண்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி, ஆனா கடைசியில ஷூட்டிங் முழுக்க இருந்த அவங்க கடைசியில பார்க்கறதுக்கு இல்ல. ஸோ அந்த மாரி ஒரு அங்கேயும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சிருக்காரு பெருமாள். ஸோ என்ன ஏதோ எங்கேயோ வந்து ஒரு நாடகக்காரனா சுத்திட்டு இருந்த என்ன வந்து இழுத்துட்டு வந்து, என்ன ஒரு பாதி ஆன்மீகவாதியாக்கி, நான் இன்னமும் முழு ஆன்மீகவாதி ஆகல நான் இன்னும். ஆன்மீகவாதியா இருக்கேன். ஆனா உருவத்துல நான் இன்னும் ஆன்மீகவாதி ஆகல. நான் வந்து மனதளவுல ஒரு ஆன்மீகத்த கடைபிடிக்கிறவன். ஸோ அந்த மாரி ஒரு நிலைமையில இன்னைக்கு நான் இருக்கேன். இப்ப நீங்கலாம் என்ன கூப்பிட்டு பேசுறீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு இது அரங்கன் கொடுத்த பிச்சை. ஸோ எங்கேயோ இருந்த என்ன வந்து, அவர் எதுக்கோ அழைச்சுன்னு வந்து, எப்பவோ பிளான் பண்ணி இந்த மாரி ஒரு டாக்குமெண்ட்ரி நீ தயாரிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு எழுதப்படாத ஆர் எழுதப்பட்ட, நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு எழுதப்பட்ட ஸ்கிரீன் பிளேயா என்ன கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இப்ப அந்த முயற்சியில நான் இறங்கிட்டதுனால, இப்ப எனக்கு அடுத்த உத்தரவு வந்து, "நீ ராமானுஜர பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணு" அப்படின்னு அதுக்கு பலவிதமான சங்கேத குறிப்புகள். அதுக்கு வந்து நான் அடுத்தது என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும்போது எனக்கு மெசேஜ் இது வந்து தயவு செஞ்சு யாரும் நான் இப்படி சொல்லும்போது நெறைய பேர் இந்த மாரி சொல்லுவாங்க. இந்த மாரி என் லைஃப்ல இந்த மிராக்கிள் நடந்தது, அந்த மிராக்கிள். நான் அந்த எண்ணத்துல சொல்லல. உண்மையிலேயே எனக்கு வந்து நான் வந்து ராமானுஜர பத்தி என்ன எழுதுறது அப்படின்னு, என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒருத்தர் கொண்டாந்து ராமானுஜர் புத்தகத்த குடுத்துட்டு போவார். ஒருத்தர் வந்து எனக்கு ராமானுஜர பத்தி அவர்ட்ட நான் சில குறிப்புகள் கேட்கணும் அப்படின்னா, இப்ப நான் உங்கள பார்க்கல, அப்புறம் பார்க்கலன்னா, வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணி ராமானுஜர பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படிம்பார். இந்த மாதிரி நெறையா சங்கேத குறிப்புகள் அந்த மாரி வந்து மறுபடியும் என்ன இழுத்துட்டு போகுது. நேத்து தான் ராமானுஜருக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சேன். ஒண்ணும் இல்ல. சின்ன கோயில்கள்ல சில விஷயங்கள். அதையும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து அத ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்குண்டான வசதி இல்லாதனால அதையும் ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்ல தான் பண்றேன். பட் அதுக்கே வந்து என்னுடைய நெறைய செலவுகள் இருக்கு. ஸோ எல்லாம் பார்க்கலாம். ஏதாவது நடக்கணும்னு இருந்தா அவர் நடத்தி வச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து போச்சு. அப்படிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லல. ஏன்னா இத்தன நாள் வந்து எல்லாமே அப்படிதான் சொல்ல வைக்கும்படியா என்ன கம்பல் பண்ணிட்டாரு. ஸோ அந்த முயற்சியில இப்போ இறங்கியிருக்கேன். இதுதான் அரங்காயணம் இப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்து போயிட்டு இருக்கு. 20 ஷோ முடிச்சுட்டோம். இப்போ இன்னைக்கு நங்கநல்லூர்ல இருக்கு ஒரு ஷோ 8ஆம் தேதி இன்னைக்கு டொராண்டோல இருக்கு கனடால. ஸோ அந்த மாதிரி பரவலா பல இடங்களுக்கு அவர் போயின்னு இருக்கார். எங்கெல்லாம் அவர் போகணும்னு ஆசைப்படுறாரோ அங்கெல்லாம் அவர் போயின்னு இருக்கார். பெருமாள் நம்ம உற்சவம் பண்ணும்போது தெருவுல வந்து கோவில்ல வந்து தரிசிக்க முடியாதவாளை என்ன வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி தானே பெருமாள் நம்ம வெளில அழைச்சுன்னு போறோம். அது மாதிரி இப்போ வந்து பெருமாள் வந்து அரங்காயணம் விஷயத்த யாருக்கெல்லாம் தெரியணுமோ அந்த வரேன் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த அயணம் அடுத்த பயணத்தை தொடங்கி ஊர் ஊரா என்னையும் கூட்டுன்னு போறார். எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் போட்டும். மீதி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றி பாம்பே கண்ணன். ரொம்ப அழகா ஒரு உருக்கமா சொன்னீங்க. பெருமாளுடைய கதைய, அதுவும் ஸ்ரீரங்கத்திலிருந்து எப்படி முகமது பின் துக்ளக் காலத்துல எப்படி அந்த சிலைய காப்பாத்தணுங்கிற ஒரு உத்வேகத்தோட ஒரு 52 பேர் கிளம்பி வெவ்வேறு ஊர்களுக்கு போனாங்கங்கிற கதைய ரொம்ப சுருக்கமா சொன்னீங்க. உங்களுடைய 2 1/2 மணி நேரம் ஆவணப்படத்தை இவரு ஆர்ஆர் சபால சென்னையில நெறைய சபால ஸ்பான்சர்ட் புரோகிராமா பண்றாங்க. ஏன்னா, இது வந்து எவ்வளவு செலவு பண்ணி பண்ணியிருக்காரு. இத வந்து நம்ம சும்மா ஒரு YouTubeல ஒரு இதா போட்டு பண்றது வந்து அர்த்தமே இல்ல. இத ஒரு அஃபிஷியல் ஒரு புரோகிராம் மாரியும், அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு மாரியும் நடத்தணும். ஈவன் தெரிஞ்சு டல்லஸ்ல கூட ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மத்த இடங்கள்லயும் நமது நண்பர்கள் இந்த மாரி பண்ணலாம். நம்ம சென்னையில நடக்கும்போது நம்ம நண்பர்கள்லாம் போய் பார்க்கணும். நீங்க அடுத்த மாதம் எப்பவாவது அக்டோபர்ல 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள இருந்ததுன்னா, அந்த நிகழ்ச்சிய நானும் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் ஆ, கிடைக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். இல்லாவிட்டாலும் அவர்ட்டருந்து அந்த அதுவும் பென் அவர் தான் டிரைவ் ஏற்பாடு பண்ணணும். பெருமாள் தான் ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி அவருடைய அந்த பென் டிரைவ் குடுக்குறாரு. இத நம்ம வீட்லயே பார்த்துக்கிறதுக்கு வசதியாக எல்லாருமே இந்தந்த இடத்துங்களுக்கு போ முடியாது. அதனால பென் டிரைவ்ல குடுக்குறாரு. அது நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி பார்த்து நம்ம வீட்ல உட்காந்து பார்க்கலாம்.
நேரம் கிடைச்சதுன்னா, நம்ம நண்பர்களோட உட்கார்ந்து நம்ம வீட்லயே பார்க்கலாம். அந்த மாரி எல்லாம் சில சிறப்பு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இத பற்றியோ அல்லது வேற கேள்விகளை பற்றி கேட்பதற்கு, முதல்ல கடைசியா கேட்கக்கூடிய வாவேஸ் அவர்களே, அவருடைய கிளாஸ்மேட் அவரு. அவர முதல்ல இத பத்தி சொல்லிட்டு, என்ன கருத்துக்களோ அல்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அவர் கேட்கலாம். அடுத்தது ராய் செல்லப்பா. வணக்கம். கண்ணன் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதாவது ஹி இஸ் நாட் சொன்னா பேசும்போது நான் இப்படி இல்லை மாறிட்டேன்னு. நாங்க வந்து பியூசிலேருந்து ஒன்னா சேர்ந்து படிச்சவர்கள். அப்பவே வந்து கண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய தாகம். அந்த தாகத்தை அன்னைக்கே அவருக்கு வந்து இறைவன் அருள் தான் அது. அதுக்கு அப்ப எப்போ நடக்கணுமோ நடக்கும் சொன்ன ரொம்ப சரியான விஷயம். பட் பர்சிவரன்ஸ் ஒரு விஷயம் பண்ணா எத்தனையோ தடங்கள் வந்தது. அந்த காலத்துல இருக்கிற ஏர்லி ஆக்டர்ஸ் அண்ட் பீப்புள் ஆன் ஸ்டேஜ் பார்க்கும்போது கண்ணன் எங்கேயோ இருக்கணும். ஹீ ஷுட் ஹவ் கான் மைல்ஸ் வி யூஸ் டு சே. ஆனா அந்த ஒரு பெரிய வாய்ப்பெல்லாம் வந்து அவர் பல விஷயங்களால பாம்பேக்கு பாம்பே கண்ணன் அவருக்கு பேர் வந்து நிலைச்சா கூட எங்க சர்க்கிள்ல நான் சொல்றது வந்து பாம்பே போனதுனால இழந்தது தான் அதிகம். அவர் அதாவது அந்த அந்த ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ்ல வந்து அவர் சென்னையில இருந்தா சொன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவர் இந்த டிராமா இதுல பண்ணியிருக்க முடியும். ஆனா அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அட் த லேட் இயர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் வி ஆர் ஏபிள் டு see டேக் ப்ரைட் தட் அவர் ஓன் ஃப்ரெண்ட் இஸ் அச்சீவிங் so மச். இன்னைக்கு வந்து இந்த பயணம் வந்து அரங்கனுடைய பயணம் மட்டுமல்ல, கண்ணனுடைய பயணமும் இதுதான். கண்ணனுடைய காலடியும் அதே தடங்களை பார்த்து தான் போறது. ஆகவே ஐம் அமேஸ்ட் அட் த கைண்ட் ஆஃப் ஒர்க் ஹி ஹஸ் பீன் டூயிங். ரொம்ப மகிழ்ச்சி. இதுல வந்து கேள்வி கேட்கறது ஒன்றும் இல்லை. சொன்னது ஒன்று, இந்த மாதிரி இப்போ ராமானுஜர் எடுத்துன்னு போகும்போது அதுக்கு என்னெல்லாம் குவிகம் மூலமாக என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ, வாட் எவர் தட் வி கேன் டூ, அது நிச்சயமா நம்ம பண்ணி ஆகணும். இஸ் எ வர்தி திங். அதாவது ரொம்ப பர்பஸ், அதாவது பணத்தை முதன்மையா வைக்காத, புகழ முதன்மையா வைக்காத, அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நண்பர் கண்ணன். அதனால வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம வந்து we should honor him and we should promote whatever he is doing. And என்ன நம்மால முடியுமோ குவிங்க as a group, I request Sundararajan to say that we'll stand by him because this is the least we can do. எவ்வளவு பெரிய ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காரு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத. குட் விஷஸ் மை குட் ஃப்ரெண்ட். Thank you. All the best. All the best. Thank you. Thank you, Vivi. Thanks a lot. தேங்க்ஸ் அலாட் சார். ரியலி அவர் நீங்க சொன்ன அந்த க்ளூவை நாங்க எடுத்துக்கிறோம். குவிகம் சார்பாக நாங்க என்ன செய்யறோங்கிறத வந்து பாம்பே கண்ணன் சொன்னா கண்டிப்பாக செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்க யூ ஜஸ்ட் நேம் இட். எந்த விதமான எதுவும் தயக்கமும் இல்லாம நாங்க 2 பேரும் அடிக்கடி பேசக்கூடியவர் தான். சொல்லுங்க சார், ஏதோ சொல்ல வர்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சார், இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இட் ஹஸ் பிகம் ஒரு கைங்கரியம் ஆகி போச்சு எனக்கு. நான் இன்னி வரைக்கும் அட்மிஷன் உள்ள வந்து பார்க்குறவங்கள்ட்ட டிக்கெட்டுன்னு இன்னி வரைக்கும் வாங்கலை. பட் நான் வந்து பென்ட்ரைவ் விற்கிறேன். வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவிகம்ல செய்யக்கூடியனா எனக்கு நிறைய ஷோஸ் வரும்படியான அந்த ரெஃபரன்சஸ் கொடுத்தா போதும். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இதை ஷோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. அந்த மாதிரி ஷோ பண்ணும்போது அப்ரண்ட் எனக்கு இவ்வளோ கொடுங்க நான் யார்ட்டையுமே கேட்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் தேவை என்னன்னா ஒரு ஹாலு, அந்த ஸ்க்ரீன், இதை கொடுத்தாலே மீதி நம்ம க்ரௌடை மொபிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த மாதிரி விதத்தை நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆகும். கண்டிப்பா பண்ணலாம் சார். நிச்சயமா நம்ம நீங்க எதிர்பார்க்கறத விட இன்னும் அதிகமாக பண்ணலாம். அடுத்த ராமானுஜருக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணுவோம். ராய் செல்லப்பா சார். வணக்கம் பாம்பே கண்ணன் அவர்களே. உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நாங்க நியூ ஜெர்சியில என் குழந்தைகள் வீடுகளுக்கு வந்திருக்கேன் ஒரு 5-6 மாசத்துக்கு. ஸோ இப்போ பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்க சொன்ன அத்தனையும் வந்து நான் ஒரு தடவை அதே மாதிரி டிராவல் பண்ணியிருக்கேன். எப்போன்னு சொன்னா, ஸ்ரீரங்கம் ஒரு வழிகாட்டின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சுபா அவருடைய தங்கத்தாமரை பதிப்பகம் ஒரு புக்கை வெளியிட்டு இருக்காங்க ஒரு 7 வருஷம் முன்ன. அதை வந்து என்ன இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார். அங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகி இதுல அமேசான்லயும் புஸ்தகாலயும் இருக்கு அந்த புக்கு. ஸோ இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு அம்சத்தையும் அந்த 45 வருட டிராவல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் டிராவல் பண்ணியிருக்கேன். அதை இன்னொரு தடவை ரீகவுண்ட் பண்ண மாதிரி ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க அடுத்து செய்ய போற இதுல வந்து இந்த மாதிரி கிரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க ராமானுஜரை பத்தி ஆரம்பிக்கிறதா சொன்னேன்.
என்னுடைய எளிய கான்ட்ரிபியூஷனா 1001 ரூபாய் நீங்க சொன்ன உடனே நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த முயற்சியில குவிகம் இந்த மாதிரி நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கு. அது நல்ல தொடக்கமா இருக்கட்டும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி ராயச்செல்லப்பா அவர்களே. ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க. அடுத்து டாக்டர் பாஸ்கர். சார் வணக்கம். அவரோட ஆடியோ புக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன்னா, அவர் ராக்கி ரங்கராஜன் அவர்களுடைய நான் கிருஷ்ணதேவராயன் ரிலீஸுக்கு நான் வந்திருந்தேன் அந்த டேக் சென்டர்ல. அது அவரோட ஆடியோ புக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். புஷ்பா தங்கத்துறை அவர்கள் அவருடைய சிஸ்டரோட என்னோட கிளினிக் வந்த போது முதல் தரியா பேசியிருந்த போது அவர் அந்த திருவரங்கன் உள்ள புஸ்தகத்தை கொடுத்தார். அந்த புஸ்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்ல ஃபேக்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வருவார். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இவர் அதே இடங்களுக்கு எல்லாம் சென்று ஒரு ஆவணப்படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஐ திங்க் இது காலத்தின் கட்டாயம். எல்லாருக்கும் தெரியணும். நிறைய தலைமுறையினருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அது படிக்கிறத விட விஷுவலா பார்க்கும்போது அது இன்னும் இம்பாக்ட் நல்லா இருக்கும். அது கண்ணன் சார் நல்லா பண்ணியிருக்கார். நான் ஊர்ல இல்லை, நான் ஊர்ல வந்தோடனே சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி செப்டம்பர் அக்டோபர்ல எப்போ எங்க நிகழ்வு இருந்தாலும் தெரிவிச்சு அவசியம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ராமானுஜர் பத்தி நீங்க எடுக்கிறதுக்கு என்ன உதவி உண்டோ குவிகம் வழியில என்னென்ன சொல்றாங்களோ அது நாங்க தயாரா இருக்கோம். நிச்சயமா இதை நீங்க கொண்டு வாங்க. அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும். அது ஒரு பெரிய ஆவணமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ டாக்டர். உங்களை சந்திக்கணும்னு இருந்தேன். அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் நீங்க இங்க இல்ல. 2-3 ப்ரோக்ராமுக்கு உங்களை கூப்பிடுறதுக்காக முயற்சி எடுத்திருந்தேன். அப்பதான் நானும் சொன்னாரு நீங்க ஊர்ல இல்லைன்னு. சரி, நீங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மதுவந்தி சார், நீங்க சொல்லுங்க. அடுத்தது ரமணன் சார். வணக்கம் திரு பாம்பே கண்ணன். ரொம்ப அருமையான முயற்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இதுல எங்களால முடிஞ்ச பங்கு நாங்க குவிகம் மூலமா கட்டாயம் செய்ய ஆசைப்படுறோம். உங்களோட அந்த வங்கி கணக்கு விவரங்கள்லாம் நீங்க அந்த குவிகம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த ராமானுஜம் வாகனப்பட முயற்சிக்கு நாங்க முயற்சி பண்ணலாம். வேற ஏதாவது ஷோ எல்லாம் பண்றதுக்கும் கட்டாயமே முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு எங்களால் கட்டாயம் செய்ய அடுத்த ஷோ நங்கநல்லூர்ல இருக்கு. அடுத்த ஷோ 14ஆம் தேதி 14th அன்னைக்கு. மீதி ஷோஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் பண்ணணும் வாழ்த்துக்கள் சார். டெல்லியில மதுவந்தி சார் பண்ண முடியுமா பாருங்க. எனக்கு இப்ப டெல்லி பத்தி பேசினோடனே எனக்கு இப்ப நான் அதை ஒரு ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன். நான் ரொம்ப நாளா டெல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சரியான கான்டாக்டோ சரியான சப்போர்ட்டோ டெல்லியில இது வரைக்கும் கிடைக்கல. யாரானும் அந்த முயற்சியில இறங்கினா நானே ஒரு முறை டெல்லிக்கு இருந்து ஒரு நாள் இருந்து என்ன செய்யணுமோ முயற்சிகளை செஞ்சுட்டு திரும்பி வர தயாரா இருக்கேன். மறுபடியும் ஷோ இன்னைக்கு வரேன். எனக்கு யாராலும் டெல்லியில இதை ஷோ பண்றதுக்கு அங்க ஆண்டவன் ஆசிரமம் இருக்கு. பிளஸ் அங்க வைகுண்ட பெருமாள் கோவில்ல ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு. தமிழ்ச்சங்கம் அவ்வளவு கோஆபரேட்டிவா இல்லை. அவங்க இந்த விஷயம் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டெல்லிங்கிற ஒரு வார்த்தை காதுல விழுந்த உடனே யாராலும் இதுக்கான முயற்சி எடுத்தா நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நான் கட்டாய முயற்சி எடுக்கிறேன். நான் சொல்றேன் சார், உங்களுக்கு கட்டாய முயற்சி எடுத்து சொல்றேன். உங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ளீஸ் எனக்கு அதை பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ. ரமணன் சார், நீங்க சொல்லுங்க சார். ரமணன் சார், உங்கள்ட்ட வணக்கம் கண்ணன். ரொம்ப அருமையா, அதாவது கஷ்டப்படுற ஒரு விஷயத்த இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு. நீங்க ஒரு பார்ன் ஆர்டிஸ்ட். இப்போ ஆனா இப்போ ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சுதான் கேட்கிறேன் நான். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டுக்கு ஃபைனான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா பிகினிங்ல இருந்தே கண்ணன்ட்ட எனக்கு ஆச்சரியமான விஷயம், பொன்னியின் செல்வனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், ஒரு ஒலி புத்தகம் கொண்டு வர்றதுக்கு அதனுடைய ஃபினான்ஷியல் பார்ட் எனக்கு தெரியும். ஒரு நாள் சென்னையில் ஸ்டுடியோ வாடகை எவ்வளவு, அதுக்கு இந்த வர்ற ஆர்டிஸ்ட் இவரா பொன்னியின் செல்வன்ல கல்கி 200 பாத்திரம் வச்சிருந்தா இவர் 220 பாத்திரத்துக்கு தனித்தனியா ஆளை ட்ரெயின் பண்றாரு. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த அவ்வளவு சிரமத்துக்கும் எங்க இருந்து ஃபினான்ஸ் யார் இப்படி ஆச்சரியமா இருக்குன்னா, எனக்கு ஒரு ஒலிப்பேழைக்கான ப்ரொடக்ஷன் காஸ்டே கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல 50,000 ரூபா. ஏன்னா ஸ்டுடியோ ரெண்ட்டு, ஆர்டிஸ்ட்டு
அவனுக்கு பெரிய சம்பளம் கொடுக்கலனாலும் ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா அவன் இவர் ஒரு நாடகக்காரன் அவரே சொல்லிட்டாரு. அவனுக்கு தெரியும் நாடகத்தை நடிச்சா டிபன் கொடுப்பாங்க, ஆட்டோ காசு கொடுப்பாங்க. அது கூட கொடுக்கலன்னா யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவையும் மேனேஜ் பண்ணிட்டு இப்போ நான் இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு, ஆனால் எனக்கு இதுலலாம் ஒன்று தியேட்டரில் போட்டு சம்பாதிக்கணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயா, நீங்கள் சம்பாதிக்கல ஐயா, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் உங்கள் டயத்தை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சின்சியராக ஆத்மார்த்தமாக பாடுபட்டிருக்கீங்க. இது பத்திரமா இருந்து இன்னும் வருங்காலங்களுக்கு போகணும். அதுக்காவது நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டோ அல்லது ஏதோ ஒரு சேமிப்பு ஏற்பாடு பண்ணி இதை காப்பாற்றணும். சரி, எல்லாரும் சொல்கிறாங்க குவையத்துல இருந்து உதவி பண்ணலான்னு. நான் அவர் சுந்தரராஜனுக்கும் கிருபாக்கும் கொடுக்குற சஜஷன் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக குவையமே எடுத்து நடக்கும். பெரியாவது ஏதோ ஒரு ஆடிட்டோரியத்துலேயே எதுலையும் அதனுடைய டிக்கெட் எல்லாம் நான் வாங்குறது இல்லைன்னு கண்ணு சொன்னார். அவர் இப்போ அதான் அந்த ஆன்மீகத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயின்னு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் அவர் ஜிஆரா கூட ஆயிடுவார். அப்படி இல்லை, நம்ம இதுக்கான பணத்தை நம்ம மெம்பர்ஸ் மூலமா, ரொம்ப சிம்பிள் சார், நமக்கு இருக்கிற மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் 10 டிக்கெட்டு 100 ரூபாய்க்கு எடுத்துட்டா போகிறோம். அவன் என்ன வேணா பண்ணிட்டு போகுது. அந்த பணத்தை கொடுத்தா அவர் ராமானுஜர் ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன். நம்மளுடைய லீடர்ஸ்லாம் சேர்ந்து அதை முடிவு பண்ணணும். என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுறேன். ஆடிட்டோரியத்தில் ஏதாவது கன்செஷனில் வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். இந்த டிசம்பர் போட்டோம். எங்கள் சங்கீதத்தை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி. இப்போ சென்னையில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜூலையிலேருந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே கேட்டு இல்லையே சார், அன்னைக்கு கச்சேரி இருக்கணும். ஜூலையில் ஏரியா கச்சேரி இல்லை சார், இருக்கு சார் அப்படின்றாங்க. போன வாரம் பேசிகிட்டு இருந்தேன். அக்டோபர் 1ஆம் தேதியோ அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்தோ 20 நாளைக்கு நான் ரெசிடென்ட் கச்சேரிக்காக நாரதகான சபால அந்த கீழே இருக்கிற இதை அட்வான்ஸா பணம் கட்டிட்டாங்க. என்ன சார் இது? அப்படி எப்போ அங்க கிறிஸ்மஸுக்கு ஹாலிடேக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரீசர்ச் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ இங்க வராங்களான்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சபாலாம் பிழைச்சிருது. ஏன்னா சபாக்கு எலக்ட்ரிக் பில் கட்ட கூட வசதி இல்லாமல் இருந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. நாடகம் கிடையாது, புறாவும் வந்துட்டு. ஏன் அந்த அந்த ஆடிட்டோரியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பணம் இல்லை சார், எனக்கு தெரியும். இன்னைக்கு அந்த கட்டத்துல மாறி வந்துட்டதுனால நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அப்புறம் ஒரு விஷயம் கண்ணன் பற்றி சொல்லணும். இவர் பயிற்சி கொடுத்து இவங்களை ட்ரெயின் பண்ணி இருக்கிறவங்க ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. அதாவது நியூஸ் ரீடரா இருக்காங்க. அந்த மாட்ட கேட்டாங்க. அதாவது இன்னைக்கு பெரிய இது என்னன்னா, அழகான தமிழ் பேசக்கூடிய, தப்பு இல்லாமல் நகரம் சொல்லாம தவறு இல்லாமல் சொல்லக்கூடிய நியூஸ் ரீடர்ஸ் 4-5 பேர் தான். அதுல இருந்து புதிய தலைமுறையில் இருக்கிற அவங்கள கேட்டேன், இதுக்குன்னு தனியா பயிற்சி எடுத்தீங்களா? பயிற்சி இல்லை சார், நான் ஒரு காலேஜுக்கே போயிருக்கேன். மொழி இந்த மாதிரி சொல்றதுக்கு காலேஜ் கூட இருக்குன்னு அப்பதான் நினைச்சிருக்கேன். இல்லை சார், பாம்பே கண்ணனுடைய பிளேல பொன்னியின் செல்வன்ல நான் ஒரு பார்ட் பண்ணினேன். எனக்கு அவர் கொடுத்த பயிற்சியில இவ்வளவுக்கும் அவங்க தமிழ் டாக்டரேட் வேற, படிச்சது வேற சார். ஆனா நீ எங்க உன்னுடைய பிரீத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அசந்து போனேன். இதை தூர்தர்ஷன் பண்ண வேண்டிய வேலை சார். நகரம் தப்பா சொல்லி ஏதோ அது என்னமோ போயிட்டு போகுது. தமிழர் தப்பா சொன்னா என்ன அர்த்தம்? 3 நியூஸ் எடிட்டர்ஸ் இருக்காங்க, அப்ரூவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் நியூஸ் வருது. நமக்கு கேட்கும்போதே தடுக்கிறது, சாதாரண விஷயங்கள் கூட தடுக்குது. இதுல இன்னும் மோசம் இந்த அதர் சேனல்ஸ் ஸ்க்ரோலிங் கீழே போடும்போது தப்பாவே போட்டுட்டு இருக்காங்க. அது யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், அவன் எடிட்டர்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. தப்பான வார்த்தைகளோட ஸ்க்ரோலிங் ஓடின்னு இருக்கு, தப்பான உச்சரிப்போட நியூஸ் ரீடர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு கண்ணன் பண்ணியிருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். இது ஒரு பெரிய கண்ணன் அதுக்காக ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாருன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். அவர் நிஜமா நான் சொல்றேன். இன்னைக்கு மீடியாவுக்கு வர இன்டர்வியூ தானே காலையில் 4 பேர் வந்துடுவாங்க. நியூஸ் ரீடர் இல்லை சார், எனக்கு ஒரு அனௌன்சராவது இருக்கணும் சார், ஐ வாண்ட் அன் என்ட்ரி அப்படின்றாங்க. அந்த மாதிரி துடிப்போட இளைஞர்கள் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் பெருமாள் காரியத்தில் இறங்கிட்டார். ஓகே, அது அவருக்கு கிடைச்ச ஆகியும் அதை பண்ணிட்டு இருக்கிறார். எனக்கு பொறுத்த வரையில கண்ணன், உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்டுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்டா சொல்லுங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன முடியுமோ அதான் பண்ணுவாங்க. இல்லை சார், எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு இவ்வளோ பணம் வேணும், அதில் ஒரு 25% ஆகுது குமிதம் கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்க. டைரக்டர் சுந்தரராஜன் பேசுங்க. பெஸ்ட் ஆர்கனைசர் இந்த வேர்ல்டு அவர். எங்கேயோ அமெரிக்காவில், ஆமாம் சார், எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்துருந்தாலும் மாம்பழத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வேலை வாங்கிடுறாரு.
அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, எல்லாராலையும் முடியும், அவரால் முடியும். அது என்னன்னா முடியுன்றதுக்கு உடனே இங்க மெம்பர்ஸ் ரெடியா இருக்காங்க. இப்ப இவர் பேசினாரு இல்லையா, உடனே 1001 சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ ஐயோ நம்ம லேட் ஆயிட்டோமேன்னு எனக்கு தோன்றும். அது மாதிரியான ஃபீலிங் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க குவைத்துல. அதனால அதை கொஞ்சம் பிளான் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப கேஷுவலா நீங்க உங்களுடைய இருக்கிற வருமானத்துல பாதிக்கு மேல இதுக்கு தான் செலவு வச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடையும் கொடுத்துட்டு எனக்கு ஒரு வாடகை வீடு வேணும்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க. என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நாங்க இவர் வீட்டுக்கு போயிருக்கோம். நான் சொன்னேன், இந்த பாரு அவர் வந்து ஏன் அப்படி இருக்காரு, நீங்க பேசுங்க அவர்கிட்ட. நான் சொன்னேன், நம்ம பேசுறதுனால அவருக்கு எங்கிருந்தோ வார்த்தைகள் வருது, அதனால நம்ம வந்து அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும். நம்மளால முடிஞ்சது 2 இது வாங்கியிருக்கோம், யாருக்காவது கொடுக்கணும்னு. இப்போ நான் வந்து போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துல இருந்து ஒரு இது கல்யாணங்களுக்கு நான் வந்து இவருடைய இதை ப்ரெசென்ட் பண்றேன். அந்த கப்பலோ அவங்க பேரும் சம்பந்தியோ யாரோ பார்க்கறதுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுப்போமேனு ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுத்துட்றோம். அது மாதிரி நம்ம செய்யணும், நம்மளுடைய மெம்பர்ஸ் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் லாட் கண்ணன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசணும்னு நான் உங்களோட பேசணும். இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த உடனே கிருப்பாக்கு மெசேஜ் போட்டுட்டு நான் இங்க வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா உங்களை பார்க்கணும், பேசணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ரமணன் சார். நன்றி ரமணன் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க, என்ன காரியங்கள் செய்ய வேண்டியதுன்னு. நீங்க கொடுத்த இதெல்லாம் பண்ணி கண்டிப்பா செய்வோம் நம்ம. அடுத்தது சாய் கணேசன், இவங்க சாந்தி பவித்ராக பேர்ல இருக்காங்க. சாந்தி மேடம், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். அன்மியூட் பண்ணீங்க. அடுத்து சாய் கணேசன், சொல்லுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். சாரை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கண்ணன் பேர் வச்சுட்டு நம்ம கனையாழி கண்ணன், பேங்க் ஆஃப் பரோடா கண்ணன் மாதிரி இவரும் வந்து இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குற நேரம். இவரோட ப்ராஜெக்ட் எல்லாம் பத்தி கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சோ நம்ம எப்பயாவது நம்மளுக்கு அந்த பொது வேலைகள் எடுத்து செய்யும் போது இவாளெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு களைப்பு சலிப்பு எதுவுமே ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். எல்லா வேலைகளோட சேர்த்து அதையும் செய்யலாம் நம்ம. சோ அப்படி ஒரு ஆதர்ச மனுஷனா அவர் இருக்கார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட இதை பத்தி கேட்கறதுக்கு. குவிகம் சார்பில் என்ன எடுத்து பண்ணினாலும் அதுல நானும் பங்கேற்க விரும்புறேன். தயமாடோ தயமாடோ ரங்கா அப்படின்னு புரந்தரதாசர் பாடியிருக்க. தயமாடோ தாசனோ புரந்தரதாசர் சொல்றாரு. இவர் வந்து நிஜமான தாசன் ரங்கனுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாட்டுதான் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. சாய் கணேசன் சார் திருவனந்தபுரத்துல இருக்காரு. அங்க இதை ஒளிபரப்புறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இல்ல, அது நான் அனைவருக்கும் வணக்கம். உங்க நிகழ்ச்சி என்ன இருந்தது? திருவனந்தபுரத்துல ஐ வில் டாக் டு பீப்புள் அண்ட் ஃபைண்ட் அவுட் whether something is possible. I don't have contact, but whatever contacts I have, I will try to do something. Okay. இந்த முயற்சி உடற வார்த்தைகள் என்னால முடிந்த உதவி எல்லாம் நான் செய்கிறேன் உங்கள் வழியாக. நன்றி. உங்க திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான் பெருமாளையே காப்பாத்தி கொடுத்தாங்க. I will try through my contacts. ரவிவர்மா ராஜாவினால்தான் இன்னைக்கு பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கார். அவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இது பாம்பேகரன் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். அதாவது இது ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எடுத்துட்டு போன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் சிலையும் எடுத்துட்டு போன மாதிரி ஒரு கதை இருக்கு. அதுவும் எல்லாமே மதுரை மீனாட்சி மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 1000 விக்கிரகங்கள் கோவிந்தபுரம் பார்த்தசாரதி கோவில கோழிக்கோட்ல வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிலைமை கொஞ்சம் சீராக கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயும் தான் மூவ் ஆகி எல்லாரும் ஸ்ப்ரெட் ஓவர் ஆறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா பாலக்காடுல சில பேர் போய் தங்கிடுறாங்க, சில பேர் இந்த கோயம்புத்தூர் அந்த சைட்ல போய் தங்கிடுறாங்க. அந்த இருந்து ஆரம்பிச்சுதான் தமிழ்நாட்டில இருந்து போன அவங்க தான் அதெல்லாம், அந்த கூட்டங்கள், அந்த மக்கள் அப்போலேருந்து அந்த வந்திருக்கு. அந்த அது வந்து கிட்டத்தட்ட 1000 விக்கிரகங்கள் அன்னைக்கு வந்து, ஒன்னல்ல ரெண்டல்ல. பெரிய கோவிலுடைய மூல விக்கிரகங்கள் நிறைய இந்த மாதிரி எடுத்து ஒரு இடத்துல ஒளித்து வைத்து திரும்ப எடுத்துட்டு வந்த கதைகள். நிச்சயமா இது ஒரு அரங்காயணம், ஒரு புதிய இதுதான் சொல்லணும். அதாவது ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்க தாயாரை மட்டும் அந்த வில்வ மரத்தடியில ஒழிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அந்த வில்வ மரம் இருக்கு. அதே மாதிரி மதுரை கோவிலே வந்து அங்க ஒரு இடத்துல புதைக்கப்பட்டதுதான் ஒரு லிங்கம், பெரிய லிங்கம்.
இன்னைக்கும் ஒரு லிங்கம் சாஞ்சு கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மதுரை பிரகாரத்துல ஒரு 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 சிவன் அங்க வந்து ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ள அந்த மாதிரி சார். கர்ண தேங்க்யூ. பரம்பரை கதைகள் நிறைய இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. ஆன்மீகத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய சமாச்சாரங்கள் இருக்கின்றன. நான் அது எந்த விதத்துலயும் ஆன்மீகவாதி இல்ல சார். நான் வந்து ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டேரியன், ஒரு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நாலேஜ் உள்ள ஒரு ஹிஸ்டேரியனா சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். இதை கேதர் பண்ணி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நிறைய இல்ல, பேர் நல்ல எங்கிட்டக்கே சந்தைக்கு வந்துருவாங்க எங்கிட்டயே. ஏன்னா இது இப்போ அதாவது எந்த லெவலுக்கு போயிடுதுன்னா, இப்ப அரங்காயணம் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். அரங்காயணத்துல வந்து பெருமாள் அவர் தென்கலையா வடகலையாங்கிறதுல இருந்து நமக்கு அங்க பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அது அது அப்பவே வந்துட்டாங்களா? ஆமா, ஆமா. அதுலயே அப்பவே இருந்து அப்ப கிடையாது ஆக்சுவலா. இப்ப இருக்கிறவா வந்து இல்ல இவங்க நான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண பாக்குறாங்க. ஆமா. ஆமா அப்பா எனக்கு இல்ல. இப்போ ஆனா இன்னைக்கு அப்படி வந்து அது அவளோட இவ யானையே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாள். அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படிதான் பண்ணிக்கணும். ஆமா, ஆமா. அதாவது இப்போ நீங்க பெருமாள் வந்து தென்கலை பெருமாள். ஆனா பெருமாளோட சீஃப் பிரீஸ்ட் இருக்காரு பாருங்க, சுந்தர் பட்டர், ஒரு வடகலை. ஆமாம். அவர் தான் எனக்கு வந்து சில விக்கிரகங்கள் கொடுத்து நான் தனியா ஒரு நாள் பூரா பெருமாளுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணோம். நாங்க ஒரு நாள் வச்சு அதை ஷூட் பண்ணோம். அவர் எனக்கு விக்கிரகம் கொடுத்தார். சுந்தர் பட்டர்ங்கிறவர் ஒரு நாள் பூரா கொடுத்து எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய அங்க சில விஷயங்கள் வந்து இவா சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா நிறைய திரிவுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நன்றி கண்ணன் சார். ரொம்ப பிரமாதமா இருந்தது இந்த நிகழ்ச்சி. அது அந்த ட்ரெய்லர் பார்த்தது, உங்களுடைய ஆமா, பிபிடி பார்த்தது, ஒரு நல்ல நிகழ்வு. இது ரொம்ப பெருமையா இருக்கு. அ ஆமா. இப்போ நம்ம ஒலி சித்திரத்துக்கு செல்வோம். தேங்க்யூ சார். கிருபானந்தன் நான் அவர்கள். நானும் நானும் ஒளி சித்திரம் பார்க்குறேன். எனக்கு சாரிங்க. வந்து நீங்க ரொம்ப நன்றி. இது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு. நீங்க என்னன்னு இதை செய்யறேன்னா, இதை ப்ரோக்ராமுக்கா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் பென் டிரைவ் இருக்கு. அது வேணுங்கிறவ வாங்கிக்கலாம். என்னுடைய நம்பர் நீங்க யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கண்ணன் சார். தேங்க்யூ. கிருபானந்தன். அதுக்கு முன்னால நீங்க அடுத்த வாரம் ஆமா. அடுத்த வாரம் ப்ரோக்ராம் முத்துக்குமரன் சாரி 29ஆம் தேதி ப்ரோக்ராம் பத்தி முக்கியமா சொல்லணும். அதை சொல்லிட்டு நம்ம இது போலாம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும். சிவசங்கரி குபிகம் இணைந்து நம்ம ஒரு சிறுகதை தேர்வு நடத்தினோம். அதை நேரடி நிகழ்வாக ஒரு சிறப்பான நிகழ்வாக அண்ணா நூலகத்தில், இந்த இது கிடையாது, தமிழ்நாடு வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி கிடையாது, மெயின் அண்ணா நூலகத்திலேயே ஒரு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துல ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிவசங்கரி மேடம் வருகிறார்கள். அதற்கு நம்ம உங்களுக்கு தெரியும் 12 சிறுகதைகளே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நடுவரை வைத்து நாம் தேர்ந்தெடுத்தோம். அந்த 12 கதைகள்லயும் ஒரு புத்தகமாக வெளியிட போறோம். அந்த புத்தக வெளியீடு நடக்க போறது. சிவசங்கரி மேடம் ரூ. 40,000 இந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள பரிசுகளாக கொடுத்திருக்காங்க. முதல் பரிசு 10, 6, 4 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ரூ. 20,000 பரிசு, 3 முதல் பரிசுகள். அதற்கு பிறகு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்த 9 கதைகளுக்கும் ரூ. 1,000 மேல குடுத்துட்டு இருக்கோம். ரூ. 2,000 குடுத்துட்டு இருக்கோம். ஸோ 18 பிளஸ் இது ஒரு 20 38 40,000 கிட்டத்தட்ட இதுக்கு செலவு பண்ணி அவங்க குடுக்கிற பணத்த அப்படியே பரிசுகளாக குடுக்குறோம். ஸோ எல்லாரும் இந்த நிகழ்வுல சென்னையில இருக்கிறவங்க அத்தனை பேர் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விப்பே குடுத்துறலாம் குவிகத்தின் சார்பாக. மற்ற விருட்சம், கலை புதிது, இசை புதிது நண்பர்கள் அனைவருமே அதுக்கு வரணும். பிளஸ் நம்ம வெளியூர்ல இப்ப என்ன மாரி இருக்கவங்க நேர்ல வர முடியலன்னு வருத்தப்படுறவங்க வந்து Zoom மூலமா இதில கலந்துக்கலாம், கேட்கலாம்.